பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டதின் தோள் மணிவண்ணாவுன் சேவடி செவ்வி திருக்காப்பு உன் சேவடி செவ்வி திருக்காப்பு. அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் பாலா சார். அனைவருக்கும் நமஸ்காரம். நீ சொல்ற மாதிரி நம்ம போன எபிசோடோட ஸ்ரீரங்கத்தில் தொடங்கி சோழ நாட்டினோட 40 திவ்ய தேசங்களையும் நாம் சேவிச்சுன்னு வந்துட்டோம். அடுத்ததான் இப்போ நடுநாட்டுக்குள்ளே நுழையிறோம். நடுநாட்டில் 2 திவ்ய தேசம்தான். ஜஸ்ட் கொஞ்ச நேரத்தில் நடுநாடு அப்படின்னுங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த முத்தமிழ் நாடோட எல்லைகளை விருந்துரைக்கும் எல்லா நூல்களிலுமே நடுநாட்டினோட எல்லைகளை குறிப்பிட்டு பகிரவே இல்லை. இன்ஃபேக்ட் பண்டை தமிழகத்தில் நடு மத்தியமாக இருந்ததுனால இந்த பேர் வந்துதா அப்படின்னு இருக்கலாம்னு தான் தோன்றுறது. தொல்காப்பியர் காலத்திலே தமிழ்நாடு 12 பிரிவுகளாக பிரித்தாலாம். அந்த 12 பிரிவிலையும் கூட நடுநாடுங்கிற பேரே இல்லை. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தென்பாண்டி நாடு, குடநாடு, குட்டநாடு, கற்காநாடு, வேணாடு, ஊழிநாடு, பன்றி நாடு, அருவா நாடு, அருவா வடதலை நாடு, சீத நாடு, மலைநாடு, புனல் நாடு. புனல் நாடுங்கிறது தான் சோழ நாடு. கோவை மண்டலத்துக்கு இரண்டு இருக்கிற இந்த மலைநாடுங்கிறது தான் சேர நாடு, கேரளம். இது எல்லாம் சேர்ந்து பிரித்து 12 நாட்டில் இருக்குது. இந்த 12 நாட்டிலுமே நடுநாடு அப்படின்னு போடல, உட்பிரிவுகளில் எதுவுமே கூறல. தொல்காப்பியத்திற்கு வெகு காலத்துக்கு முன்பே இந்த நாட்டு எல்லை உண்டாக்கி இருக்கலாம். அதனால இந்த நாட்டினோட எல்லைகள் அப்படின்னு ஒன்றும் இல்லை. ஆனால் ஒன்று என்னன்னா, இந்த கொங்கு நாடுன்னு இருக்கு இல்லையா, கொங்குன்னா தேன் அப்படின்னு அர்த்தம். அங்கே தேன் கிடைக்குமா, அதனால கொங்கு நாடு அப்படின்னு. கொங்குன்னா கோயம்புத்தூர் சைட்ல நம்ம சொல்லுவோம் இன்னைக்கும். ஸோ அந்த கொங்கு நாட்டுக்கும் சோழ நாட்டிற்கும் இடையே இருந்த பகுதி தான் நடுநாடு. அதே போல பாண்டி நாட்டுக்கும் சேர நாட்டும் இந்நாட்டு எல்லையிலிருந்து தென்மேற்காக பிரிவதாலும், மேற்சொன்ன கொங்கு நாடு சோழ நாடு வடக்கேயும் கிழக்கேயும் அமைவதாலும் இந்த நிலம் அமைப்பு நடுநாடாயிருக்கு. நம்ம சொன்ன அந்த 4 நாட்டுக்கு நடுப்புற இருக்கிற ஒரு சின்ன பகுதி தான் நடுநாடு அப்படிங்கிறது. ஸோ நடுநாட்டில் இருக்கிற 2 திவ்ய தேசங்கள் இருக்கு. ரெண்டுமே ரொம்ப ரொம்ப புகழ் வாய்ந்தது. அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போது அவங்க சொன்ன மாதிரி முதல்ல நாம் பார்க்க போகிறது திருவைந்திரபுரம். திருவைந்திரபுரம் அப்படிங்கிறது என்ன சொல்றது, சுப்பிரசித்தமான ஒரு திவ்ய தேசம். அது இங்கே சொன்ன மாதிரி நிகமாந்த மகாதேசிகன் 40 வருஷம் இங்கே இருந்தார். அவரை பற்றி ஒரு தனி எபிசோடே சொல்லணும், அந்த அளவுக்கு இருக்க விஷயம். முதல்ல நம்ம திருவைந்தபுரம் க்ஷேத்திரத்தை பற்றி மாத்திரம் சொல்லிடுவோம். இங்கேயும் திருமங்கை ஆழ்வார் ஒரு 10 பாசுரங்கள் பாடியிருக்கார். 3ஆம் பத்து 1ஆம் திருமொழியில் பாடியிருக்கார் ஒரு 10 பாட்டு. அதில் ஒரு பாசுரத்தோடு நாம் இன்னைக்கு ஆரம்பிச்சிருவோம். மூவராகிய ஒருவனை மூவுலகொண்டு உமிழ்ந்தளந்தானே, தேவர் தானவர் சென்று சென்று இறைஞ்சத்தன் திருவைந்திரபுரத்து மேவு ஜோதியை வேல்வலவன் கலிகன்றி விரித்துரைத்த பாவு தண்டமை பத்திவை பாடிட பாவங்கள் பயிலாவே அப்படின்னு திருமங்கை ஆழ்வார் பாடியிருக்கார். அர்த்தம் நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம், ஒன்றும் இல்லை. மூவராகிய ஒருவனை, அதுதான் இந்த க்ஷேத்திரத்தோட ஒரு மகிமை. அந்த கதையை சொல்லும், அது சொல்ல போகிறேன். இந்த மூவராகிய ஒருத்தனாக இருக்கான், அதாவது பிரம்மா விஷ்ணு ருத்ரன் 3ம் சேர்ந்தவனாக இருக்கானவன். அவனை இந்த 3 உலகத்தையும் உண்டு பிறகு உமிழ்ந்து அதை அளக்க வேற அளந்தான். அவனை பற்றி இந்த கலியன் பாடின இந்த 10 பாட்டை பாடினவாளுக்கு எல்லா பாவமும் தீந்துருமே அப்படிங்கிற மாதிரி இந்த பாட்டினோட அர்த்தம். இந்த ஸ்தலத்தை பற்றி பிரம்மாண்ட புராணம், அதில் ஒரு 5 அத்தியாயம், ஸ்கந்த புராணம், நாரதீய புராணம், 3 புராணத்துலேயும் இந்த ஸ்தலத்தை பற்றி சொல்லியிருக்கு. ஸ்கந்த புராணத்தில் என்ன கதை வருதுன்னா, அது ஒரு ஆத்தன்டிக்கான ஒரு நிகழ்வு. அது ஒரு காலத்தில் எப்பயும் இருக்காப்புல தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் நல்ல கடும் போர் மூண்டு தான். யுத்தத்தில் அசுரர்கள் தான் வெற்றி பெற்றாவா. அசுரர்கள் வெற்றி பெற்றவுடனே தேவர்கள்லாம் போய் நாராயணன்ட்ட போய் அவள் வேண்டினா, இதை போல் எங்களை அவள் அது போல் தோக்கடிச்சிட்டா, நீங்கள் எப்படியாவது நீங்கள் தான் எங்களை காப்பாற்றணும் அப்படின்னு திருமாலை துதிக்க வேணும்.
திருமால் வந்து கருட வாகனத்தில் வந்து அவர் சக்கராயுதத்தை விட்டு எல்லா அசுரர்களோட சண்டை போட்டு இது பண்ணாராம். அப்போ அசுரர்களுக்கு வந்து யாரோ ஒருத்தர் அடிச்சுட்டு இருக்கா, தெரியும் யாரு அப்படின்னு தெரியாது. அதனால அவள் என்ன பண்ணாலாம், நேரம் பிரம்மாட்ட போய் வேண்டினாலாம். அவள் எப்படி பிரம்மாட்ட போய் வேண்டினான்னு தெரியல. பிரம்மா சொன்னாரா, நீங்கள் சிவன் கிட்ட போய் வேண்டுக்கோ அப்படின்னாராம். அவள் சிவன் கிட்ட போய் வேண்டின உடனே சிவன் வந்து சரி அவளை வேண்டாரேன்னு சொல்லிட்டு சிவன் என்ன பண்ணார், யார் அந்த பக்கம் அவளை காத்துட்டு இருக்கான்னு தெரியல. அவர் வந்து அங்கே வந்து பார்க்கறதுக்காக வந்தாரா. அங்கே வந்த உடனே ஏதோ ஒளியோட ஒரு சக்கரம் மாதிரி இருக்கா, அவருக்கும் தெரியல. அவர் நேரம் தன்னோட சூலாயுதம் இருக்கு இல்லையா, அந்த சூலாயுதத்தை அவர் விட்டாரா அந்த சக்கரத்து மேலே. சக்கரத்து மேலே விட்டோடனே நேரம் சூலாயுதம் எது வந்தாலும் அழிச்சிடும். ஆனால் சக்கரத்து மேலே இருந்த உடனே என்னாச்சா, அது சக்கரத்து மேலே அப்படியே ஒட்டிண்டு சக்கரத்துக்கு ஒரு அணிகலன் மாதிரி அது ஆயிடுதான். உடனே அவருக்கு ஏதோ புரிஞ்சிருச்சு, இது வந்து சூலாயுதத்தை வந்து தனக்கு அணிகலனா ஆக்கின்றது அப்படின்னா இது வந்து யாரோடது அப்படின்னு அவருக்கு புரிஞ்சிருச்சு. உடனே அந்த இடத்துலயே வந்து நாராயணன் வந்து 3 பேருமா சேர்ந்து காட்சி தந்தான். அதாவது பிரம்மா, ருத்ரன், விஷ்ணு 3 பேருமா இருக்கிற மாதிரி மூவராகிய ஒருவன் அப்படின்பா. அதுவா அவன் காட்சி தந்தானா. அந்த காட்சி தந்த உடனே அங்க இருக்கிற தேவ அந்த இந்த சக்கராயுதமும் என்ன பண்ணித்தான், அந்த சூலத்தை எடுத்து அங்கே சிவபெருமான்கிட்ட கொடுத்துட்டு அது பழையபடி அது ஆயிடுத்தது. அப்போ வந்து சிவனிடம் போய் சேர்த்துக்கு அப்புறம் ரிஷிகளும் தேவர்களோட வேண்டுகோளின்படி அங்கே பெருமாள் வந்து அந்த இடத்துலயே கோவில் கொண்டார் இந்த இதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சமயம் வந்து போர் புரிஞ்சார் இல்லையா, அவருக்கு ரொம்ப தாகமாக இருக்குது, தீர்த்தம் வேணும் போல இருக்குது. தீர்த்தம் வேணும்ன உடனே கருடன் அவர்கிட்ட சொன்னாராம், கருடாழ்வார்கிட்ட கொஞ்சம் தீர்த்தம் கொண்டு வரப்படி சொன்னாராம். கருடாழ்வார் என்ன பண்ணார், அவர் தான் நேரம் எங்கே வேணால் பறப்பார். அவர் நேரம் பறந்து அவர் வந்து அங்கே அந்த விரஜா நதியிலேருந்தே எடுத்துன்னு வரலான்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டாராம். போய் கொஞ்சம் நேரம் ஆச்சான், காணும். இவருக்கு தாகமாக இருந்தது. உடனே பார்த்தாராம் ஆதிசேஷனுக்கும் கருடனுக்கும் கொஞ்சம் போட்டி அப்பப்போ வரும் இல்லையா, அவர் வரத்துக்கு நேரமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆதிசேஷன் என்ன பண்ணாராம், அந்த பூமி இருக்கு இல்லையா அவரோட வாளால் அப்படி ஒரு சுழட்டி ஒரு அடி அடித்து ஒரு கிணறு மாதிரி ஒன்றத்தை உண்டாக்கினாராம். கிணறு மாதிரி உண்டாக்கி அதில் வந்த தீர்த்தத்தை அங்கே பெருமாளுக்கு கொடுத்தாராம். அந்த கிணறு இன்னைக்கும் இருக்கு, கோயிலுக்குள்ளே இருந்து அங்கே ஆதிசேஷனோட ஒரு ரூபத்தோட வச்சுருப்பா. அந்த கிணத்தினோட தண்ணியிலேருந்து தான் இன்றைக்கி பிரசாதம்லாம் பண்ணுறாங்க அங்கே பெருமாளுக்கு. இங்கே ஃபுல்லாக அதுலேருந்து வர்ற இதுதான் பிரசாதம் பண்ணி அம்சம் பண்ணுறாங்க பெருமாளுக்கு. ஸோ அந்த தீர்த்தம் பேர் சேஷ தீர்த்தம் அப்படின்னு பேர். இந்த தீர்த்தம் வந்து அவரால் உண்டாக்கினதால் ஆதிசேஷனால இதனோட பேர். இதனோட திருமஹீந்தபுரம்ங்கிறது வந்து கடலூர்லேருந்து பண்ருட்டி போகிற ரூட்டில் ஒரு 5 கிலோமீட்டரில் வருது. அதுதான் ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது. இந்த ஸ்தலத்தினோட எல்லைகள்னு பார்த்தா இது எப்படி சொல்கிறாங்கன்னா, திருக்குடந்தைக்கு வடக்கில் ஒரு 6 யோஜனை தூரத்திலும், காஞ்சிக்கு தெற்கிலும், சமுத்திரத்துக்கு மேற்கே ஒரு 1/2 யோஜனை தூரத்திலும் இருக்குது அப்படின்னு சொல்கிறது. அதான் நம்ம கடலூர் பக்கத்தில் இருக்கிற அந்த இடம். இங்கே மூலவர் வந்து தெய்வநாயகன், கிழக்கு நோக்கி நின்ற திருக்கோலம், தேவர்கிற்கு நாதனாக இருந்தார் இல்லையா, அதனால தேவநாதன் அப்படிங்கிற பேரோட அங்கே திருநாமம் இருக்கு. உற்சவர் பேர் வந்து நான் சொன்ன மாதிரி மூவராகிய ஒருவன், மூணும் அவனே இருந்தான் இல்லையா, அதனால மூவராகிய ஒருவன். தாயார் வந்து வைகுண்ட நாயகி இல்லை ஹேமாம்புஜவல்லி தாயார் அப்படிங்க. தேவர்களெல்லாம் காப்பதுனால ஹேமாம்புஜவல்லின்னும், பாரெல்லாம் காக்கும் தன்மையினால பார்கவி அப்படிங்கிற பேரோடையும் இருக்கா. விமானம் வந்து சுத்தஸ்தவ விமானம் அப்படின்பா, இல்லை சந்திர விமானம். காட்சி கண்டவா வந்து கருடன் காட்சி கண்டிருக்கார், ஆதிசேஷன், சிவன், தேவாசுரர்கள் எல்லாம். இதனோட சிறப்புகள் பார்த்தீங்கன்னா, இந்த பெருமானுக்கு வந்து தாசசத்யன், அச்சுதன், ஸ்திர ஜோதிஷ், அனங்க ஜோதிஷ், திரிமூர்த்தி என்று 5 பெயர்களை புராணத்தில் வழங்குறாளாம். இவற்றில் தாசசத்யன்கிறது வந்து அடியார்க்கு மெய்யன் அப்படின்னும், ஸ்திர ஜோதிஷ் என்பது மேவு ஜோதியன் என்றும், திரிமூர்த்தி என்பதுதான் மூவராகிய ஒருவன் என்றும் நம்ம திருமங்கை ஆழ்வார் வந்து எடுத்தாள்றார் அவரோட பாசுரத்துல எல்லாம். இங்கே ஆதிசேஷன் வந்து பூமியை பிளந்து கொடுத்துட்டார் இல்லையா, அதுக்கப்புறம் அங்கே போன கருடன் வந்து அங்கேருந்து அவரது நீரை எடுத்துன்னு வந்துட்டார், அந்த விரஜா நீரை. அவர் எடுத்துன்னு வந்த உடனே கொஞ்சம் தாமதமாக தானே வந்தார் இல்லையா, அந்த விரஜா தீர்த்தத்தை கொண்டு வந்து இங்கே பார்த்தாக்க, ஸோ இந்த 2, அதாவது கருடன், ஆதிசேஷன் 2 பேராலையும் தீர்த்தம் கொண்டு வரப்பட்ட விசேஷ ஸ்தலம் இது அப்படின்பா. கருடனால் கொண்டு வரப்பட்ட தீர்த்தம் தான் இங்கே வந்து கெடில நதி. அது பேர் வந்து ஆக்சுவலாக கருடாழ்வார் தீர்த்தம்னு இருந்தது, அது உருமாறி இன்னைக்கு வந்து கெடிலமாறு அப்படிங்கிறாது. ஸோ அங்கே வந்த உடனே இங்கே இன்னொரு இந்த தீர்த்தம் விரஜா நதியிலேருந்து இல்லை இன்னொரு மாதிரியும் வந்ததும்பா. அதுக்கு என்னென்னா, இங்கே கருடன் அங்கே விரஜா நதிக்கு போகும்போது அங்கே ஒரு ரிஷி வந்து தன்னோட கமண்டலத்தில் அவர் விரஜா நதி எடுத்துன்னு வந்தாராம்.
இவருக்கு அவசரமா இருந்ததுனால என்ன பண்ணாரா, அந்த ரிஷியோட அந்த கமண்டலத்தை தட்டி அந்த அவரோட கமண்டலத்தை இருக்க நீர் வந்து ஆறா ஓடுற மாதிரி கருடன் பண்ணிட்டாராம். அப்படி பண்ணதுனால அந்த ரிஷிக்கு வந்து கோபம் வந்துருச்சு. அவர் கோபம் வந்து என்ன பண்ணாராம், இதுல இங்க போற ஆறு வந்து கலங்கியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சாபம் விட்டாராம். உடனே வந்து கருடனுக்கு வந்து ஐயோ நம்ம பண்ண தப்பாயிடுதுன்னு புரிஞ்சுது. உடனே அவர் சொன்னாராம், நான் வந்து பெருமாள் கதை எடுத்துன்னு போறேன், என்னை மன்னிச்சுடணும், நீங்க இட்ட சாபத்தை வந்து நீங்க திரும்பி வாங்கிக்கணும்னாராம். உடனே அவர் சொன்னாராம், சரி அதுக்கு ஒன்றும் கவலைப்படாத, இது வந்து மேலேந்து பார்த்தா ஒரு மாதிரி கலங்கிய நீரா இருந்தா கூட உள்ள தெளிஞ்ச நீரா தான் இருக்கும். அதனால இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா சிவப்பு கலர்ல இருக்கும், ரெட் கலர்ல இருக்கும், செம்மண் படிஞ்ச மாதிரி இருக்கும். ஆனா அதை எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த நீர் வந்து அவ்வளவு ஸ்படிகம் மாதிரி இருக்குமா, அவ்வளவு சுத்தமா இருக்குமா. இது எப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாது. அந்த முனிவரனோட சாபமும் அந்த சாபம் அவர் திருப்பி வாங்கிட்டதுனாலையும் இந்த நீர் இதை போல இருக்குன்னு சொல்லிட்டு உடனே வந்து அங்கே வந்து கருடன் சொன்னாராம், நான் வந்து எடுத்துன்னு வரத்துக்குள்ளே நீங்கள் முடிச்சுட்டேலே, நீங்கள் இப்படி பண்ணிட்டேலே அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அவர் சொன்னாராம், நீ வந்து ஒன்றும் கவலைப்படாத, நான் வந்து என்னோட பிரம்மோத்சவம் போது நம்ம அங்கே ரதோத்சவம் நடக்கும், அங்கே 8ஆம் நாள் அன்னைக்கு. அந்த ரதோத்சவம் போது உன்னோட கரையில் தான், அங்கே கடில நதி கரையில் தான் ரதோத்சவம் நடக்கிறோம். அன்னைக்கு வந்து உன்னோட தீர்த்தத்தை நாம் இது போல் நம்ம ஒவ்வொரு வருஷமும் நம்ம உட்கொள்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கருடனையும் வந்து சந்தோஷப்படுத்தினாராம். இன்னொன்று வந்து இந்த மூன்றும் ஒருவன்கிறதுக்கு எப்படின்னா, இவர் வந்து பெருமாள் வந்து சங்கு சக்கரத்தோடு இருப்பார், அதான் பெருமாள் எப்பயும் இருக்கிற மாதிரி தானே ஒன்று. இன்னொன்று ஜடாமுடி அண்ட் நெற்றிக்கண், ஜடாமுடி நெற்றி நேத்திரமும் இருக்குமா இந்த பெருமாளுக்கு, அது வந்து சிவனோட இதுவா. இன்னொன்று தாமரைப்பூ வச்சுருப்பார், தாமரைப்பூ வச்சுருந்தா பிரம்மாவோட தாமரைப்பூ அது. ஸோ இது மூணுமா இருந்த இது அப்படின்பா. இப்போ ஒரு காலத்தில் வந்து ஒரு சோழராஜா வந்து அவன் என்ன சொல்கிறது, அவன் அந்த விஷ்ணு கோவில்லாம் இடிக்கிற மாதிரி ஒரு ராஜா இருந்தானா. அவன் வந்த போது அங்கே இருக்கிற ஒரு ஆடு மேய்க்கிறவன்ட்ட கேட்டானா, இது என்ன கோவில் அப்படின்னானா. அவன் வந்து விஷ்ணு கோவில் சொன்னால் இடிச்சிடலான்னு சொல்லிட்டு பார்த்தானா. சொன்னானே இல்லை சிவன் கோவில் இது அப்படின்னானா. கிட்டக்கு வந்து உத்து பார்த்தானா, உத்து பார்த்தா சிவன் மாதிரியே இருந்தால், ஏன்னா நெற்றிக்கண்ணா இருக்கார் இல்லையா, சிவன் மாதிரியே இருந்தால், அதனால் அவன் போயிட்டானான் இப்படின்னு ஒரு கதையும் இருக்குது. ஸோ மூவராகிய ஒருவனோட அந்த விசேஷத்துக்காக நான் சொல்கிறேன் நான். இன்னொன்று வந்து இந்த விமானத்தில் வந்து வைகுண்டத்தில் இருக்கிறாப்புலேயே வந்து சுத்தஸ்தவ விமானத்தில் கீழ்த்திக்கில் பெருமாள் இருக்காராம், தெற்கு திக்கில் தட்சிணாமூர்த்தியாக இருக்காராம், மேற்கு திக்கில் நரசிம்மர் இருக்கார், வடக்கில் வந்து பிரம்மா அமைந்துள்ள மாதிரி அந்த மாதிரி ஒரு அங்கே விமானம் இருக்கு. இந்த இன்னொன்று பார்த்தோம்னா இந்த வைகானச முறைப்படி இந்த பூஜைகள்லாம் இங்கே நடத்துகிறா. திருப்பதி ஸ்ரீனிவாசனுக்கு இவர் தமையன் அப்படிங்கிற ஒரு ஐதீகமும் இங்கே இருக்கு. இன்னொன்று இந்த திருமங்கை ஆழ்வாரால் மாத்திரம் ஒரு 10 பாசனம் பாடியிருக்கார் இல்லையா. இந்த பெருமான் மீது வேதாந்த தேசிகன் என்னெல்லாம் பண்ணாருங்கிறது நான் தனியாக பண்ணுறேன். நான் சொன்ன மாதிரி அடுத்த எபிசோடில் அவருக்கு நான் ஒரு 10 நிமிஷமாவது நான் கொடுத்தாதான். என்ன நாங்கள் நிகமாந்த தேசிகனை பற்றி சொல்லலைன்னா இந்த ஸ்தலத்தினோட பெருமையை வந்து நான் முழுமையாக சொன்னது ஆகவே ஆகாது. அதனால் அவரை பற்றி நான் தனியாகவே ஒரு எபிசோடு அடுத்த எபிசோடில் நான் சொல்லிடுறேன். இன்னொன்று இங்கே விருத்தாசுரன்கிற அரக்கன் வந்து தன்னோட கடின தபோ வலிமையால் அவன் என்ன பண்ணான்னா இந்திரனை ஜெயிச்சு இந்திர லோகத்தெல்லாம் அவன் வந்து தன்னோட கையகப்படுத்தி கொண்டானான். அப்போ வந்து இந்திரன் வந்து இங்கே இருக்கிற இங்கே ஒரு தாமிரத்தண்டுக்குள்ளே ஒளிஞ்சுண்டானான். தாமிரத்தண்டுக்குள்ளே ஒளிஞ்சின்ற உடனே அங்கே எல்லாம் தேவர்கள்லாம் அவனை காணாது தவிக்க அவள் பெருமாள் கிட்ட வேண்ட, அவள் பெருமாள் வந்து இந்த ஸ்தலத்துக்கு போய் நீங்கள் ஒரு வைணவ யாகம் பண்ணுங்கோ, வைணவ யாகம் பண்ணினாக்க அங்கே பிரம்மா வந்து தாமிரத்தண்டுலேருந்து வெளியில் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அவளும் இதே போல வைணவ யாகம் பண்ணி அவர் பிரம்மா வந்து தாமிரத்தண்டுலேருந்து வெளியில் வந்து அந்த சமயத்தில் அவருக்கு வந்து அந்த வஜ்ராயுதம் கொடுத்தாராம் பெருமாள். அந்த வஜ்ராயுதம் கொடுத்து அந்த வஜ்ராயுதத்தை வச்சுட்டு விருத்தாசுரனை இந்திரன் ஜெயிச்சா அப்படின்பா இங்கே பெருமாள் கொடுத்தது வச்சுட்டு. இது ஒன்று. இன்னொன்று இங்கே ஒரு ராமபிரான் இருக்கார். ராமபிரான் வந்து இடது கரத்தில் தமனோட இடது கரத்தில் வில்லேந்தி இருக்கார். யூஸ்வலாக வலது கரத்தில் இருப்பார், இங்கே வந்து இடது கரத்தில் வில்லேந்தி இருக்கார். அடுத்தது வந்து அஃப்கோர்ஸ் இந்த அம்சாவதாரங்களில் ஒன்றான திருமாலோட அம்சாவதாரங்களில் ஒன்றான முக்கியமான ஸ்தலம் வந்து ஹயக்ரீவ அவதாரம். ஹயக்ரீவருங்கிறது வந்து ஞானத்துக்கு அவர் தான். ஞானத்துக்குன்னு பார்த்தோன்னா 3 பேரை தான் சொல்லுவாள். ஒன்று வந்து தட்சிணாமூர்த்தி, அவர் ஞானமே உருவானவர், இங்கே தெற்கு திக்கில் அவர் பார்த்துட்டு இருப்பார். இன்னொன்று சரஸ்வதி, 3வது ஹயக்ரீவர். சரஸ்வதிக்கே குரு வந்து ஹயக்ரீவர். ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாக்கிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மி அப்படின்பா. ஸோ ஹயக்ரீவர், அந்த ஹயக்ரீவர் வந்து இந்த கோவிலுக்கு எதிர்க்கே வந்து இந்த தெய்வநாயக சன்னதிக்கு எதிர்க்கே வந்து ஒரு மேடான பகுதி ஔஷதாத்ரி அப்படின்பா. அந்த ஔஷதாத்ரி மலை மேலே இருக்காராம். ஔஷதாத்ரி மலைங்கிறது எப்படி வந்ததுன்னா அது நிறைய மருந்து இருக்கான், அதனால ஔஷதாத்ரிங்கிறது. எப்படி மருந்தெல்லாம் இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. சஞ்சீவி மலையை தூக்கின்னு போகும்போது
ஆஞ்சநேயர் அந்த மலையிலேருந்து ஒரு சின்ன போர்ஷன் வந்து கீழே விழுந்துதான். அந்த மலை தான் இது, ஒரு சின்ன குன்று இது, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஒரு 74 படி தான் இருக்கு. 74 படிக்கான அர்த்தம் எல்லாருக்கும் தெரியும். இங்கே உடையவர் வந்து 74 சிம்மாசனாதிபதிகளை வச்சுட்டு இருந்த மாதிரி இந்த 74 படிகள் இருக்கு அந்த மலைக்கு அப்படின்பா நம்ம மேலே போகிறதுக்கு. இந்த ஞானத்தையும் கல்வியும் தவிர அந்த ஹயக்ரீவ பெருமாள் இருக்கார். ஹயக்ரீவ பெருமாளோட அவதாரம் எப்படி ஆச்சு அப்படின்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். மது கைடபர் அப்படிங்கிற வாவா என்ன பண்ணுவா, 2 அரக்கர்களும் ஒரு பிரளய காலத்தில் பிரம்மா வந்து தூங்கின்றதப்போ பிரம்மா கிட்டேருந்து வேதத்தையும் அது போல் என்ன சொல்கிறது அந்த அவரோட தொழிலுக்கான ரகசிய வேதம் இருக்கும் இல்லையா, அவர் இன்னொரு அந்த உலகத்தை படைக்க வேண்டிய ரகசிய வேதம் அதை திருடிண்டு அவள் என்ன பண்ணாலும் அந்த பெண் குதிரை வடிவத்தில் ஆக்கி அவள் வந்து நேர பூமிக்கு அடியில் போயிட்டாளாம். அவள் பாதாள லோகத்தில் போய் ஒளிஞ்சுட்டாளாம். அப்போ வந்து ஹயக்ரீவ பெருமாள் வந்து அவர் குதிரை வடிவம் எடுத்து அவர் என்ன பண்ணாராம், அவர் 4 வேத பெருமாள் 4 வேத பொருளை வந்து பரிமுகமாகிய அருளிய பெருமன் அப்படின்பா. இந்த பெருமாளை வந்து வழிபடுவாருக்கு தங்கு தடையற்ற கல்வி ஞானம் எல்லாம் உண்டாகுமா. இங்கே ஹயக்ரீவருக்கு ஆதித்திரிமேனிங்கிறது வந்து இந்தியாவிலேயே முதல்ல ஹயக்ரீவருக்கு வந்த கோவில் இதுதான் அப்படின்பா இந்த இடம். இன்னொன்று வந்து இங்கே மைசூரில் வந்து பரகால மடம் அப்படின்னு இருக்கு. இந்த 2 இடத்துல வந்து ஹயக்ரீவருக்கான அந்த கோவில் இருக்கு அப்படின்பா. இந்த குதிரை முகம் கொண்ட ஹயக்ரீவர் வந்து சகல வித்தைகளுக்கும் ஆதாரமாக விளங்கக்கூடிய நிலையாகும். இந்த இடம் வந்து இந்த அவரை பற்றி இது போல் வேதங்கள் சொல்லும்போது எப்படி சொல்கிறதுன்னா, சந்திரமண்டலம் போல அவருக்கு வெளுத்த திருமேனி, பஞ்சாயுதங்களேந்திய 4 புஜம், குதிரை முகம், நீண்ட காதுகள், வேதமுது நுரைத்தள்ளும் வாய், கருணை பொழியும் விழிகள், பீதாம்பர ஆடை தரித்து பெரிய பிராட்டி மார்பில் கொண்ட திருக்கோலம் அப்படின்னு சொல்லுவா. ஸோ இதுதான் இந்த ஹயக்ரீவர் பற்றி. ஸோ இந்த ஹயக்ரீவரோட இந்த மலையில தான் இங்கே நிகமாந்த தேசிகன் இருந்தார். ஸோ இந்த நிகமாந்த தேசிகனை பற்றி இன்னும் சொல்கிறதுக்கு நிறையா இருக்குது. அதனால் இப்போத்துக்கு இன்னும் அந்த கோவில் திருவிழா, இன்னும் நிகமாந்த தேசிகனை பற்றி அதெல்லாம் கொஞ்சம் இருக்குது. அதெல்லாம் முடிச்சுட்டு அடுத்த எபிசோடில் நான் சொல்லியிருக்கேன் அதெல்லாம். நமஸ்காரம்.